5 years. That's how long the story stayed unfinished. This is not a love story, at least not in the way you think. It's about a boy who never said what he wanted to say. A girl who never forgot, and a few memories that refused to die. One follow request, one audio message, and a one letter. That's all it took to bring 5 years back to my life. And myself, Rosenberg. And unfortunately, I am the voice inside of Ramhead. அந்த நாள் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. மத்தவங்களுக்கு அது ஒரு நார்மல் ஸ்கூல் டே. ஆனா எனக்கு அணுவ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த நாள். அவள பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா அந்த நாளுக்கு அப்புறம் ஸ்கூல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரிஞ்சுது. அவள பார்க்கறது ஒரு வரம் மாதிரி ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கு போன உடனே அவ வந்துட்டாளா தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். நாங்க பேசினதில்ல. சொல்லப்போனா பேசினதே இல்ல. ஆனா ஏதோ ஒரு ரீசன் இல்லாம அவள கவனிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஹாலிடேஸ் வந்துச்சு. மொதல்ல ஜாலியா தான் இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்பதான் புரிஞ்சுது ஸ்கூல மிஸ் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ மிஸ் பண்ணல. அவள பார்க்காம இருக்கிறது தான் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. 2 மாசம் கழிச்சு ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டே அவள மறுபடியும் பார்த்தேன். அவ்வளோதான், லீவ் முடிஞ்சிடுச்சு. சந்தோஷம் வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் எங்க வீட்ல நடந்தது. நான் அவள இன்வைட் பண்ணேன். வருவான்னு நம்புனேன். ஆனா அவ வர முடியல. அவ அக்காவுக்கு மேரேஜ் ஒர்க் இருந்துச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். ஆனா கொஞ்சம் அப்செட் தான். கொஞ்ச நாள் கழிச்சு அவ எனக்கு ஒரு கிஃப்ட் குடுத்தா. ஃபங்க்ஷனுக்கு வர முடியலன்னு. நான் அத ஷெல்ஃப்ல வச்சுட்டேன். அப்புறம் மறந்துட்டேன். ஆனா அந்த கிஃப்ட் ஒரு நாள் என் லைஃப்ல இவ்ளோ முக்கியமா மாறும்னு அப்போ தெரியாது. டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டா போச்சு. பப்ளிக் எக்ஸாம் வந்தது. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு.
லாஸ்ட் டே லாஸ்ட் டேவும் வந்துச்சு. எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. பாய் சொன்னாங்க. ஃப்யூச்சர் பத்தி பேசினாங்க. ஆனா நான் ஒரு தடவை அவளை பார்க்கணுன்னு தான் தேடிட்டு இருந்தேன். கடைசியா ஒரே தடவை கூட பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவ வேற ஸ்கூல் லைஃப் மூவ் ஆன் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் நான் அப்படிதான் நினைச்சேன். ஒரு நாள் அவளோட ஃபோட்டோ எனக்கு கிடைச்சது. குரூப் ஃபோட்டோ. நான் ஓப்பன் பண்ணேன். அவளை தேடினேன். கண்டுபிடிச்சேன். கொஞ்ச நேரம் பார்த்தேன். அப்புறம் டெலீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஏன் டெலீட் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த நேரத்துல அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு நினைச்சேன். ஆனா அது முடிவு இல்ல. அதுதான் ஆரம்பம். ராம், நிறைய பேர் அவனை அமைதியாகவும் தான் நினைப்பாங்க. ஆனால் அவன் அமைதியாக இருந்தாலும் அவனுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வான். நாங்கள் 12th படிக்கும்போது கேரளாவுக்கு ஒரு ட்ரிப்பு போனோம். அப்போது எனக்கு ஏமாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்துச்சு. அப்போ தான் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோவா யூஸ் பண்ணலை. ஆனால் ராம்கிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்டேன். அவன் சரி வாங்கித்தரேன்னு அவ்வளோதான் சொன்னான். அதுக்காக அவன் மோனிஷை கான்டாக்ட் பண்ணான். அது ஒரு சாதாரண ஹெல்ப்பு தான். ஆனால் அந்த ஒரு ஹெல்ப்புனால ராமோடைய வாழ்க்கை எங்கேயோ போச்சு. ஹாய், உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த லவ் மேலெலாம் நம்பிக்கையே இல்லை. அண்ட் இந்த எண்ட்லெஸ் எஃபர்ட் போடுற லவ் மேலே எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. மெசேஜ் பண்ணுறது, வெயிட் பண்ணுறது, சண்டை போடுறது, கன்வின்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண எனக்கு தகுதி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ராமோட ஃபீலிங்ஸையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன். சாரோட ஃபீலிங்ஸும் தான். அதனால தான் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். 11th படிக்கும் போது ராம் என்கிட்ட அனுவோட ஃபோட்டோ கேட்டான். அப்போது அது ரொம்ப சின்ன விஷயமாக தான் தோணுச்சு. அப்புறம் 12th வந்துச்சு. ஒரு நாள் ராம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணான். அவனுக்கு ஹேமாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வேணும்னு கேட்டான். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா அவன் எதுக்கு கேட்டான்னு பல வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போல்லாம் அவன் சாய்க்காக தான் கேட்குறான்னு நினச்சேன். இதுக்கு பின்னாடி இன்னொன்று கதை இருக்குன்னு நான் சுத்தமாக யோசிக்கவே இல்லை. நான் சிம்பிளாக அவன்கிட்ட ஃபாலோயிங் லிஸ்ட்டில் போய் தேடி பாருடான்னு சொன்னேன். அவ்வளோதான், ஒரு மெசேஜ், ஒரு சின்ன ஹெல்ப். நாங்கள் 2 பேருமே அதை பெருசாக யோசிக்கலாம். லைஃப் பாட்டுக்கு ஓடிச்சு. ஸ்கூல் முடிஞ்சது, காலேஜ் ஸ்டார்ட் ஆச்சு, வருஷங்கள் போச்சு. ஆனால் எப்படியோ சில வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச ஹெல்ப் இப்போ என் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. இன்னைக்கு முடியாமல் போயிருந்தால் ஒரு கதை முடிஞ்சு வைக்க அது ராமுக்கு ஹெல்ப் பண்ணாத இருந்திருக்கும். ஃபன்னியாக இருக்கலாம். சில நேரம் லைஃபோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சின்ன விஷயத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கதையில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருந்ததால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்.
ராம், நம்ம 2 பேரும் ஃபாலோ ரிக்வெஸ்ட் அனுப்பணும். என் ரிக்வெஸ்ட் அவள் அக்செப்ட் பண்ணிட்டா. உன் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணல. அதுக்கு மேலே நல்லா திட்டுனா அப்புறம் ஒரு ஆடியோ அனுப்பணும். ராம், நம்ம 2 பேரும் ஃபாலோ ரிக்வெஸ்ட் அனுப்பணும். என் ரிக்வெஸ்ட் அவள் அக்செப்ட் பண்ணிட்டா. உன் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணல. அதுக்கு மேலே நல்லா திட்டுனா அப்புறம் ஒரு ஆடியோ அனுப்புனான். இது ராம் கிட்ட அனுப்புன்னு சொன்னேன். நீ எதையும் யோசிக்காம ஜஸ்ட் கேளு. ராம், எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலடா. சரி, ஒரு கேள்வியிலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். பல வருஷமாக என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்க ஒரே ஒரு கேள்வி தான். ஏன்டா அவ்வளோ ஈஸியாக நீ விட்டுட்டு போனேன்? நம்ம 2 பேருக்குள்ளே எந்த ஒரு சண்டையும் வரல, ஏன் எந்த ஒரு பிரச்சனை கூடமே எதுவுமே ஏற்படலை. ஆனால் ஒரு நாள் இருந்த நீ அடுத்த நாள் காணாமல் போயிட்ட. அதுவும் எந்த ஒரு வார்த்தை கூட சொல்லாமல். அது தாண்டா எனக்கு ரொம்பவே வலிச்சுது. நீ வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடா, ஆனால் நீ அமைதியாகவே போயிட்ட. அந்த அமைதி தான் தினமும் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டே இருந்தது. தினமும் நான் நினச்சிப்பேன், அவன் நாளைக்கு மெசேஜ் பண்ணுவான், ஏன் அடுத்த வாரம் பேசுவான் அப்படின்னு. ஒரு வேளை அவன் பயந்துருக்கலாமோ அப்படின்லாம் கூட நான் யோசிப்பேன். ஆனால் அந்த நாளுன்றது மாதமாக மாறுச்சு, மாதன்றது வருஷமாச்சு. ஒரு கட்டத்தில் நான் வெயிட் பண்ணுறதே நிறுத்திட்டேன்னு என்னையே நான் அப்போ நம்ப வச்சுக்கிட்டேன்டா. ஆனால் ராம், உண்மையாக சொல்லணும்னா நான் வெயிட் பண்ணுறத நிறுத்தவே இல்லை. சில நேரம் நமக்குள்ளே நடந்ததெல்லாம் உண்மையா, இல்லை நான் மட்டும்தான் இப்படி கற்பனை பண்ணிகிட்டே இருந்தேனா அப்படின்னு கூட எனக்கு தோணும். ஏன்னா உனக்கும் அதில் கொஞ்சமாவது உண்மை இருந்திருந்தா எதுவுமே சொல்லாமல் எப்படி உன்னால் என்னை இப்படி விட்டுட்டு போக முடியும்? உன்கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில் தான் நான் எதிர்பார்த்தேன். பெரிய லவ்லாம் கிடையாது, ஏன் பெரிய ப்ரொப்போசல்லாம் கூட இல்லைடா. ஒரே ஒரு உண்மை, இதுதான் காரணம், அவ்வளோதான். ஆனால் அது கூட எனக்கு கிடைக்கல. ரொம்ப நாளாக தப்பே என் மேலே தான்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் அவ்வளோ முக்கியமானவ இல்லை, என்னை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ அவசியமும் கிடையாது அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இன்றைக்கி என் மனசில் இருக்குது. எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்த ஒருத்தனுக்கு நான் எப்படி அவ்வளோ சாதாரணமாக போயிட்டேன்னு. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா ராம், இது எல்லாத்துக்குமான ஆன்சர் உன்னுடைய ரூம்லேயே தான் இருந்திருக்கு. எஸ், அந்த லெட்டர் அண்ட் அந்த கிறிஸ்டல் லேம்ப். அது என்னுடைய பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு நான் உனக்காக வாங்கின அழகான ஒரு கிஃப்ட்டு. பெருசாக அதில் எதுவுமே இல்லை, ஆனால் அதில் என்னுடைய மனசு இருந்துச்சு. என்னால் நேரில் சொல்ல முடியாததை அந்த கிஃப்ட்டு மூலமாக சொல்லணுன்னு நான் நினச்சேன். அதனால தான் அதில் ஒரு லெட்டரையும் நான் வச்சேன். நீ கிஃப்டை வாங்கிட்ட, ஆனால் ஒரு தடவை கூட ஏன் கொடுத்தேன்னு நீ கேட்கலல்ல. அந்த லெட்டரையும் திறந்து பார்க்கல. அதுதான் இன்றைக்கும் எனக்கு என்னன்னே புரியல. லேம்பும் உன்கிட்ட தான் இருக்குது, அண்ட் அந்த லெட்டருமே உன்கிட்ட தான் இருக்குது. ஆனால் என் மனசு மட்டும் உன்னை ரீச் ஆகவே இல்லை. இனிமே எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்லை ராம். ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. சில கதைகள் கடந்த காலத்திலே முடிஞ்சு தான் போயிருக்கணும், அதுவே நல்லது தான். ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உனக்கு உண்மையாகவே தெரியணும்னா அந்த லெட்டரை மட்டும் படி. அதுக்கப்புறம் அந்த லேம்பை பார்க்குற ஒவ்வொரு தடவையும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வை, அது வெறும் லேம்ப் இல்லை, என்னால் நேரில் சொல்ல முடியாத என்னுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் என்னுடைய மனசு. உன் வாழ்க்கையில் நான் இருக்கணும்னு நினச்ச ஒரே ஒரு வழி.
இந்த லெட்டர் உன் மனசை தொடுமான்னு எனக்கு தெரியலடா. ஆனால் ஒரு வருஷமாக எனக்குள்ளேயே பூட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணுன்னு எனக்கு தோணுச்சு. தயவு செஞ்சு என்னை லூஸ்னு நினச்சிடாத அண்ட் சிரிச்சிடாத. இதை யார்கிட்டேயும் காட்டிடாத. இது உனக்கு மட்டும்தான். ராம், கிளாஸில் உன்னை பார்க்கும்போது மற்றவங்கள பார்க்குற மாதிரி என்னால் உன்னை பார்க்க முடியல. என் ஹார்ட் பீட்லாம் அப்படியே வேகமாக துடிக்கும். அப்படியே என் கையெல்லாம் கூட நடுங்கும். ஏன்னோ அழுக வர மாதிரி கூட ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் வெளியே எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே நடிச்சிட்ருப்பேன். இந்த ஃபீலிங் என்னன்னு கூட எனக்கு தெரியலடா. ஏன்னோ அது ரொம்பவே அழகான ஒரு ஃபீலிங் தான். தினமும் நீ ஸ்கூலுக்கு வர நேரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு உன் காலடி சத்தம் கேட்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ நடக்கிற ஸ்டைல் அண்ட் நீ பேசுகிற குரல்லாம் அப்படியே எனக்கு மனப்பாடம். சில நேரம் நீ என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனால் அதே கிளாஸில் என் கண்ணு முன்னாடி நீ இருக்கிறேன்னு தெரிஞ்சா அந்த ஒரு காரணம் போதும். அந்த நாள் முழுக்க நான் சந்தோஷமாக இருக்க. அதுதான் காதல்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது காதலாக கூட இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இது பொய் கிடையாது, என் மனசில் இருக்க உண்மை. என் வாழ்க்கையில் நான் எந்த ஒரு பையனையும் இந்த அளவுக்கு நான் விரும்பினதே கிடையாது. ஒருவேளை முதலும் நீயாக தான் இருக்கலாம், கடைசியும் நீயாக தான் இருப்ப. உனக்காக ஒரு சின்ன கிறிஸ்டல் லேம்ப் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை கடையில் பார்த்த உடனே ஏனோ உன் ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அதே அமைதியாக, சாஃப்டாக அண்ட் ப்ரைட்டாக, அப்படி நீ மாதிரி. தயவு செஞ்சு இதை பத்திரமா வச்சுக்கோ. இது ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் கிடையாது. ஆனால் என்னால் கொடுக்க முடிஞ்ச ரொம்பவே உண்மையான அண்ட் அழகான கிஃப்ட். இந்த லெட்டருக்கு நீ பதில் சொல்லணும்னு இல்லைடா, எஸ் சொல்லணும்னு இல்லை அண்ட் நீ நோ சொல்லணும்னு கிடையாது. உன்னை எந்த ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். இந்த உலகத்தில் ஒருத்தி அமைதியாக உனக்காக கேர் பண்ணுறா, அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா அது எனக்கு போதும். உனக்கு என் மேலே ரொம்ப சின்னதாக ஒரு ஃபீலிங் கூட இருந்துச்சுன்னா நாளைக்கு என்னை பார்த்து ஒரே ஒரு சிரிப்பு மட்டும் சரி, அவ்வளோதான். எனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஒரு வேளை உனக்கு எதுவுமே தோணலைன்னா அதுவும் பரவாயில்ல. இந்த லெட்டரை என் வாழ்க்கையில் இருந்த ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு தைரியம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ராம், உனக்கே தெரியாமல் என் ஸ்கூல் லைஃப்பை இவ்வளோ அழகாக நீ மாற்றிட்டதா, அதுக்காக ரொம்ப நன்றி. கால் பண்ணு. எதுக்கு வெயிட்டிங்? ஏதாவது அதிசயம் நடக்கணும்னு நினைக்கிறியா? இல்லை இன்னொரு ஆடியோ மெசேஜ் வரணுமா? இல்லை மறுபடியும் இன்னொரு 5 வருஷம் வீண் போகணுமா? அவளுக்கு உன் ஞாபகம் இருக்கிறான், அதுதான் இங்கே விஷயமே. நீ உன் பேர் அவளுக்கு ஞாபகம் இருக்குமான்னு வருஷக்கணக்காக யோசிச்சுட்டு இருந்த. ஆனால் அவ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கா. அந்த ஸ்கூல், அந்த கிஃப்ட், எல்லாத்தையும். நீ திடீர்னு காணாம போன அந்த நாள் எல்லாமே மாறிடுச்சு. ஆனாலும் அவ இந்த ஆடியோவை உனக்கு அனுப்பல, சாய் கிட்ட தான் அனுப்பியிருக்கா. எதுக்குன்னு தெரியுமா? ஏன்னா அவ உன் மேல கோவமா இருக்கா. உன்னை மறந்ததுனால இல்லை, உன்னை மறக்க முடியாதனால. அவளுக்கு உன் மேல நிஜமா அக்கறை இல்லைன்னா அப்புறம் இந்த ஆடியோவே வந்திருக்காது, இந்த மெசேஜும் வந்திருக்காது, உன் ஞாபகமும் வந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காது. அவ உன்னை ரிஜெக்ட் பண்றோன்னு உனக்கு பயம். நீ மறுபடியும் காணாம போயிடுவானு அவளுக்கு பயம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 2 பேரும் ஒரு மாதிரி தான் பயந்துட்டே இருக்கீங்க. கால் பண்ணுறாம். நடந்த பழச மாத்துறதுக்காக இல்லை, தப்ப சரி பண்றதுக்காக இல்லை. ஒரே ஒரு வாட்டி அவகிட்ட உண்மையை சொல்லிடு. அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும்.